ஒரு மனவியல் ப்ரொஃபஸரு செயல்பாட்டுக்காக செயல் காட்டுக்காக மாணவர்களை கூடி வர வச்சாரு. ஒரு பெண் எலிய நடுவுல வச்சாரு. ஆண் எலிய அந்த பக்கம் வச்சாரு. சாப்பாட்டு தட்டை இந்த பக்கம் வச்சாரு. ஒரு பெண் எலிய நடுவுல, ஆண் எலிய அந்த பக்கம், சாப்பாட்டு தட்டை இந்த பக்கம் வச்சாரு. இப்ப இந்த பக்கத்து சாப்பாட்டு தட்டுல ஒரு துண்டு கேக்கு வச்சாரு. உடனே அந்த பக்கமா இருந்த ஆண் எலி நடுவுல இருக்கிற பெண் எலியை திரும்பி கூட பார்க்காம இந்த பக்கமா வந்துச்சு. இந்த பக்கமா வந்து அந்த கேக்க தின்னுட்டு போயிடுச்சு. அடுத்து தட்டுல ஒரு பிரெட் துண்டை போட்டு வச்சாரு. உடனே அந்த பக்கமா இருந்த ஆண் எலி இந்த பக்கமா வந்து பிரெட் துண்டை தின்னுவிட்டு போயிடுச்சு. நடுவுல இருக்கிற பெண் எலியை திரும்பி கூடவே பார்க்கல. அப்புறம் வகை வகையா தீனி பண்டங்களை தட்டுல நிரப்பி வைக்க, அதுவும் சமத்தா வந்து அந்த பக்கம் இருந்து வந்து நிதானமா இந்த பக்கம் வந்து இதை தின்னு விட்டு நடுவுல ஒரு ஜந்து இருக்குதே, பெண் ஜந்து அப்படிங்கிறதோட கண்டுக்காம போயிருச்சு. இதையெல்லாம் உற்று காட்டி முடிவுரைக்கு வந்தாரு மனவியல் ப்ரொஃபஸரு. பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஆண் எலிக்கு இந்த பெண் எலியை விட உணவுதான் முக்கியம்னு தெரியுது இல்லையா? அனைவரும் ஆமோதித்து குறித்து கொள்ள கடைசி பெஞ்சு மாணவன் கைதூக்கி சொன்னான், சார், அந்த பெண் எலிய நீங்க ஏன் மாத்தி பார்க்க கூடாது? முடிவுக்கு வந்த முடிவுரை மேல் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் அந்த மாணவன். ஒருவேளை நடுவுல இருக்கிற அந்த பெண் எலி அந்த ஆம்பளை எலியோட பொண்டாட்டி எலியா இருந்துச்சுன்னா? பாவம் அந்த ப்ரொஃபஸரு வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாராம். கேள்விப்பட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புருஷன் கேட்டானா, காலண்டர்ல என்னடி அப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிற? பல்லி விழுந்த பலன் பார்க்கறேங்க. பல்லி எங்கடி விழுந்துச்சு? நீங்க சாப்பிட்ற சாம்பார்ல தான். அடி பாவி. கணவன் மனைவி கிண்டல்கள் காலாகாலத்திற்கும் நிலைக்கும். மணமேடையில் மணமகனுக்கு கொடுக்கப்படும் கடைசி வார்னிங், பொண்ணை கூப்பிடுங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது. புருஷனுக்கு இருக்கிற பசி அப்பவே போயிருமா. பொண்டாட்டிக்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வரும்போது, சாப்பிட்டு முடிங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கணவன் மனைவிக்கு குழந்தை பிறப்பது இயல்பு. ஆனால் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் குழந்தையாவது வரம். என்னங்க, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு டிவியில வருது. அப்படின்னா என்னங்க? அது வேற ஒண்ணும் இல்லடி. நீ கோபத்துல பூரிக்கட்டையை எடுத்து என் மேல எரியும் போது அது தெருவுல போறவங்க மேல படுதில்ல, அதாண்டி செல்லம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஜபம். கடவுளே, புருஷன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ற மனைவி வேணும்னு நான் கேட்கல. புருஷன் சாப்பிட்றது மாதிரி சமைக்கிற ஒரு பொண்டாட்டி வேணும்னு தான் கேட்கிறேன்.